வணக்கம் நண்பர்களே. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி, கோவலன், மாதவி என்ற ஒரு 3 கேரக்டர். தவறு இழைத்தவன் கோவலன், அதாவது மனைவிக்கு தவறு இழைத்தவன். தவறாக ஒரு தீர்ப்பினால் தூக்கிலிடப்படுகிறான், கொல்லப்படுகிறான். அரசனுடைய தவறான தீர்ப்பினால் கோபமடைந்த கண்ணகி நீதி கேட்டு அதில் நீதி இருப்பதை உணர்ந்த மன்னனும் உயிர் துறக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை. கண்ணகி கோபத்தில் மதுரையை இருக்கிறார். இதெல்லாம் ஒரு புராண கதை. இதில் இருக்கும் நீதி, அந்த மாறல் மட்டுமே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. மாதவி ஒரு நடன கலைஞர், வேசி. இந்த கோவலன் தன்னுடன் பகிரப்பட்ட வாழ்க்கையை நினைத்து அவன் ஒரு தவறான தீர்ப்பினால் கொல்லப்பட்டதை அறிந்த மாதவி என்ன செய்கிறார், அதன் பின் மாதவியின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதில்தான் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு மாபெரும் சோகம். அவர் நடத்தையில் பிழையோ சரியோ அதற்குள் நாம் செல்லவில்லை. மாதவி என்ன செய்கிறார், அந்த கோவலனின் இழப்பிற்கு பிறகு பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார், துறவரம் ஏற்றுக்கொள்கிறார், பௌத்த மதத்தை கடைபிடிக்கிறார். தன்னுடைய குழந்தையான மணிமேகலையை நடன கலைஞராகவோ இல்லை தான் வாழ்ந்த அந்த பெறல் வாழ்க்கைக்குள்ளோ செல்ல விடாமல் அவரையும் ஒரு துறவியாக்குகிறார். ஒரு மாபெரும் சோகம், ஒரு மாபெரும் நிகழ்வு எத்தனை பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். மாதவி துறவியானார், புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார், மகளையும் அதே பாதையில் செலுத்தினார். இந்த 3 பேர் வாழ்க்கையும் எப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பாருங்கள். இந்த கதையை நான் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்னன்றதுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. இந்த பொதுவான நீதி இருக்கு இல்லையா, அது முன்பு காலங்களிலிருந்தே எழுதப்பட்டு வருகிறது. புராண காலங்களிலிருந்தே எழுதப்பட்டு வருகிறது. கதைகளாக, வேதங்களாக, புராண கதைகளாக நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் அதிலிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டோமா தெரியலை. அதை பெற்றுக்கொள்ள தடுப்பது எது? அந்த ஞானங்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதில் நமக்கு இருக்கும் தடை என்ன? நீதியை புரிந்து கொள்ளுங்கள். மாதவிகள் பெருவாழ்க்கை வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கோவலன்கள் அதை பற்றி நான் சொல்லவும் தயாராக இல்லை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.